ஓகே, எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த காலை தியானத்தை நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்ததே நமக்கு நன்றி. இப்பொழுது கூட கர்த்தாவே, எங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து ஜூம் மூலமாக இணைந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்க நீர் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாசிக்கிற அந்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு கூட இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் இதை அதன்படி வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியாது. எங்களை தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பு நாமத்தில் ஜெபங்களை தகப்பன். ஆமென். இந்த நாளிலும் நாம் எஸ்ரா புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாள்ல நம்ம பார்த்தோம், எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. தடை செய்ய ஒரு சிலர் முயற்சி இருந்ததுனால அது சற்று காலதாமதம் ஆகிறது. அதுக்கப்புறமா சகரியா, ஆகாய் தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தினது நிமித்தமா அவங்க திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் தத்னாய் அப்படிங்கிற அந்த அதிபதி அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறான், இதெல்லாம் யாரு முன்னிருந்து செய்யறா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கான அந்த பெயர்கள் எழுதி கொடுக்கப்படுது. அப்போ அந்த தத்னாய் தரியு ராஜாவுக்கு கடிதமா எழுதி அனுப்புறாரு. அந்த தத்னாய் எழுதின கடிதத்துக்கு பதில் கடிதம் வர்றதுதான் நம்ம இந்த 6வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கிறோம். இந்த 6வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, தரியு ராஜா கோரேஸ் ராஜாவுடைய காலத்துல யூத ஜனங்கள் எருசலேம்ல தேவாலயத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆணை கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த இடத்துல தேட சொல்றாரு. அப்போ நம்ம 2வது வசனத்துல நம்ம பாக்குறோம், மேதிய சீமையில இருக்கிற அக்மேதா அப்படிங்கிற அரண்மனையில ஒரு பொருள் கண்டெடுக்கப்படுது. அதை அவங்க ரொம்ப தீவிரமா தேடினதுனால தான் கிடைச்சிச்சு. இதுல ஆண்டுடைய வழி நடத்துதல் அந்த இடத்துல இருந்ததுனாலதான் அது கிடைச்சிருக்கு. அவங்க தேடி அதை கண்டுபிடிச்ச பிறகு அதை வாசிக்கிறாங்க. அதை வாசித்த பிறகு நீங்க 1வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல கோரேஸ் ராஜா ஆணை விடுறதை நம்ம வாசித்து பார்க்க முடியும். ஸோ அந்த கோரேஸ் ராஜாவும் இட்ட அந்த ஆணையோடு கூட சேர்த்து தரியு ராஜாவும் ஒரு சில ஆணைகளை சேர்த்து திரும்ப எழுதி இங்க தத்னாய்க்கு அனுப்புறாரு. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, முதல்ல அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க அவங்கள விட்டு விலகி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது நம்ம 6வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வாங்குற அந்த பகுதிகளில் அவங்களுக்கு தேவையான செலவு நீங்க அந்த பகுதி பணத்துல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தத்னாய்க்கு எழுதி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நான் கொடுத்த இந்த கட்டளைக்கு யாராவது கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை வரும் அப்படிங்கறத சொல்லுது. அதாவது அவங்க வீட்டுல இருந்து ஒரு உத்திரத்தை உருவி அதுல அவனை தூக்கி போடணும், அவனுடைய வீடு குப்பை மேடு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் அந்த கடிதத்துல எழுதி அனுப்புறாரு. அந்த வீடு குப்பை மேடு ஆகும் அப்படிங்கறது நம்ம சாதாரணமா ஒரு எச்சரிக்கையா பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மற்ற இடங்களிலும் கூட நம்ம இது ஒரு எச்சரிக்கையா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கடிதம் தத்னாய் பக்கத்துல வந்த பிறகு அவன் எந்த விதமான இடையூறும் அதுக்கப்புறம் செய்யல. ஸோ யூத ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்சு அதை அவங்க பிரதிஷ்டை செய்யறாங்க. இதை நம்ம 13ல இருந்து 18 வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அவங்க கட்டி முடிச்சு அதை பிரதிஷ்டை
அவங்க அதை கட்டி முடிச்சு அதை பிரதிஷ்டை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் முதல் ஆசரிக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். ஸோ இதான் வந்து இந்த அதிகாரத்துல நம்ம பாக்குற சம்பவங்கள். ஸோ இந்த அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொள்ற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, தடைகள் வரும்பொழுது நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா எஸ்ரா தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்ச பிறகு தடைகள் வருது, ஜனங்களும் வந்து சோர்ந்து போயிடுறாங்க. நம்ம நேற்று தினத்துல பார்த்த மாதிரி அநேக வருடங்கள், கிட்டத்தட்ட 18, 19, 20 வருஷங்கள் வரைக்கும் வந்து தேவாலயம் கட்டப்படுதல் அப்படிங்கிறது வந்து நின்று போன நிலைமையில வந்து இருக்குது. அதாவது அவங்க அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் வந்து வேலை நடக்காம இருக்குது. அதுக்கப்புறம் ஆகாய தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி ஜனங்களை வந்து உற்சாகப்படுத்துறது மூலமா கட்ட ஆரம்பிக்கும், திரும்ப வந்து தடை வருது. ஸோ தடைகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரும். அந்த தடைகள் நேரத்தில் நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நம்முடைய தேவன் வந்து தடைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தடை வருது. அந்த தடைகள் மாறும் பொழுது அது அவங்களுக்கு எப்படி நன்மையா மாறுது அப்படிங்கறத நம்ம முதல் 12 வசனங்களை வாசிக்கிறது மூலமா நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். அதாவது அந்த தத்னாய் எதிர்பார்த்தது இந்த தேவாலயம் கட்டுவது வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லி. ஆனா தரியு ராஜா வந்து அவங்களுக்கு பதில் கடிதம் எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லி எழுதுறாரு, இது அவங்களுடைய வேலை, நீங்க அதுல இருந்து விலகி இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமா வந்து எழுதுறாரு. ஸோ அது மாத்திரமே இல்லாம அவங்களுக்கு செலவுக்கு தேவையான பணத்தை வந்து நீங்க பகுதி பணத்துல இருந்து கொடுக்கணும். அதாவது அவங்க வாங்குற அந்த வரி வசூலிக்கிற அந்த இதுல இருந்து அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து செலவுக்கு கொடுக்கணும், தேவாலயம் கட்டுற செலவுக்கு. அது மாத்திரம் இல்ல, பலி செலுத்துறதுக்கு தேவையான ஆடு, மாடு, திராட்சை ரசம், கோதுமை, எண்ணெய் இதெல்லாம் வந்து குறையாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்படி தடை, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தடை ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த தடையில இருந்து அந்த தடையை வந்து ஆண்டவர் எப்படி நன்மையா மாற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பவுமே வந்து தடை வரும்பொழுது நாம வந்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்வோம். அந்த தடைகள் மத்தியிலும் வந்து அவங்க வந்து தேவாலயம் கட்டுறதை வந்து முற்றிலுமா நிற்பாட்டல. நம்ம 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல வந்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த செய்தி தரியின் இடத்துக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவருடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து இறக்கம் கிடைக்க பண்றாரு. அதாவது அந்த வேலையை வந்து தடை செய்யாதபடிக்கு அவங்க தொடர்ந்து வந்து அந்த வேலையை தான் செய்யறாங்க. நம்ம வந்து ஆகாய் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நம்ம தியானித்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து தேவாலயம் கட்டுமானம் தடைப்பட்டிருந்தது. அந்த தடைப்பட்டதுக்கான காரணம் வெறும் எதிரிகள் மட்டுமே கிடையாது, யூத ஜனங்கள். ஏன்னா அவங்க வந்து தேவாலயத்தை கட்டுறதுக்கு பதிலாக தங்களுடைய சொந்த வீடுகளை வந்து கட்டுறதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் அந்த இடத்துல தீர்க்கதரிசி புத்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா தேவனத்துல இருந்து ஒரு எச்சரிப்பு வார்த்தை வந்து அவங்களுக்கு வர்றதை வந்து நம்ம தீர்க்கதரிசி புத்தகத்துல வந்து நம்ம வாசித்து பார்க்க முடியும். ஸோ ஆனா இந்த இடத்துல நம்ம தெளிவா வாசிக்கிறோம், ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கண்கள்ல வந்து தயவு எடுக்க பண்ணியிருந்தாரு. அந்த தேவாலயம் கட்டுறதை வந்து தடை செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல வரல. ஆனா வேலை வந்து மெதுவா நடைபெற்று கொண்டிருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில வந்து அப்படியே முற்றிலுமா மாறுது. தரியு ராஜாவினத்துல இருந்து கட்டளை வந்த உடனே அதை கட்டி முடிச்சு அவங்க உடனடியா அதை பிரதிஷ்டை செய்யறதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ காலதாமதம், ஒருவேளை நம்மளுடைய பார்வையில வந்து அது காலதாமதமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர் வைத்திருக்கிற அந்த நேரத்துக்கு என்னைக்குமே வந்து மாறாது. நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு உதாரணம்,
லாசரு யோவான் 11வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல வந்து லாசருடைய சுகவீனத்தை கேட்டு ஆண்டவர் வந்து மீண்டும் இயேசு கிறிஸ்து அந்த இருந்த இடத்துல வந்து 2 நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலையில 2 நாள் கழிச்சு அவர் போகும்போது லாசருடைய சகோதரிகள் சொன்ன வார்த்தை, நீங்க இங்க இருந்திருந்தா அவன் வந்து செத்திருக்க மாட்டான். ஸோ அவங்களுடைய கணக்குப்படி இயேசு கிறிஸ்து வந்து லேட்டா வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள்ல கூட நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னா, நம்ம டைம் கால்குலேஷன் படி இப்ப கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், இல்ல இப்ப ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், இல்ல ஆனா ஆண்டவருடைய நேரத்துக்கு முன்போ பின்போ இல்ல ஆண்டோடைய நேரத்துல வந்து எல்லாமே சரியான நிச்சயமா நடக்கும். ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்புப்படி நடக்காத நேரத்துல நாம வந்து பொறுமையோடு கூட நாம தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு நாம முன்னேறணும். அதாவது இந்த ஜனங்கள் விசுவாசம் உள்ள, அதாவது உண்மையுள்ள அந்த ஜனங்கள் துரிதமா கட்டலனாலும் அந்த தடைகள் ஏற்பட அந்த நேரத்துல பொறுமையா அவங்க வந்து செயல்பட்டாங்க. அதே மாதிரி நாமளும் வந்து தடைகள் ஏற்படுற நேரங்கள்ல உண்மையா இருப்போம். நிச்சயமா வந்து அதுக்கான பலனை ஆண்டவர் வந்து அவருடைய நேரத்துல வந்து அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத முதலாவது நம்ம இங்க வந்து கற்றுக்கொள்ள முடியும். 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா 6வது அதிகாரம் 17வது வசனத்துல வந்து அவங்க தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி அவங்க செலுத்தின அந்த காணிக்கைகள் வந்து அந்த இடத்துல எழுதப்பட்டு, நீங்க அதே நேரத்துல 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து சாலமோன் ராஜா அந்த தேவாலயத்தை கட்டிட்டு அதை பிரதிஷ்டை பண்ணப்போ அவன் செலுத்தின அந்த காணிக்கைகள் பலிகள் வந்து அந்த இடத்துல எழுதப்பட்டு, நம்ம ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல இவங்க செலுத்திருக்க இந்த காணிக்கையை விட சாலமோன் செலுத்தின அந்த காணிக்கையினுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 200 மடங்கு அதிகமா இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய வித்தியாசம். ஆனாலும் அந்த எண்ணிக்கையில் அது அவ்வளவு பெரிய வித்தியாசமா இருந்தாலும் இந்த காணிக்கை வந்து தேவன் அங்கீகரிக்கிறார், தேவன் ஜனங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அப்படிங்கிறத வந்து இந்த பகுதியில இருந்து நம்ம வாசிக்க முடியும். ஸோ காணிக்கை அப்படின்ன உடனே நமக்கு வந்து மைண்ட்ல வர்றதே வந்து நம்ம நிறைய கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல நம்ம எவ்வளவு உற்சாகமா கொடுக்குறோம், எவ்வளவு மன நிறைவுடன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து எண்ணிக்கையை விட நம்முடைய உள்ளம் எவ்வளவு உற்சாகமா இருக்குது நம்ம கொடுக்கறதுல அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பவுல் வந்து புரிஞ்சிருக்கிறது தான் இருக்காரு, உற்சாகமா கொடுக்கறது தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம், இயேசு அந்த காணிக்கை பெட்டிட்டு உட்கார்ந்தப்போ அந்த ஏழை விதவை போட்ட அந்த 2 ரூபாவை தான் வந்து ஆண்டவர் வந்து உயர்த்தி பேசினார். நம்ம எவ்வளவு அதிகமா கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட எவ்வளவு உற்சாகமா எவ்வளவு மன நிறைவுடன் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இந்த இடத்துல ஜனங்கள் வந்து சிறைவாசத்துல இருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க, ஜனங்களும் ரொம்ப கம்மி. இப்போ நிச்சயமா வந்து காணிக்கை வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது இல்ல, அவர் வந்து அவங்களுடைய உள்ளத்தை வந்து பார்த்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல வந்து அறிந்து கொள்ளணும். ஸோ காணிக்கை நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் நிறைவுனால நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஸோ மற்றவர்களுடைய பார்வைக்காகவோ அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்தவோ நம்ம வந்து காணிக்கை கொடுக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்தின் நிறைவுல இருந்து நம்ம என்ன செய்யணும், காணிக்கையை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 3வதா வந்து நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ற காரியம், இந்த 6வது அதிகாரத்துல 22வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கிறேன், 2வது பகுதியில இருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசிரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி எழுதப்படுது. அதாவது இருதயத்தை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய மக்களுக்காக
அவனுடைய இருதயத்தை வந்து மாற்றுறதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து ஆண்டவருக்காக செயல்படும் பொழுது ஆண்டவர் யாரையும் வந்து அவருடைய காரியத்திற்காக பயன்படுத்த அவரால் முடியும். நம்ம வேதத்துல வாசித்து பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்டவங்களை பயன்படுத்தி இருக்கிறாரு, எப்படிப்பட்ட காரியங்களை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம வாசிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிலேயாமுக்கு புத்தி வர வைக்கிறதுக்கு கழுதைய பேச வச்சார். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் தேவனுக்கு சம்பந்தமே இல்லாத, அதாவது தேவனை குறித்த, இஸ்ரேவேலின் தேவனை குறித்த அல்லது யெகோவா தேவனை குறித்த ஒரு முழு நம்பிக்கையற்ற ஒரு மனிதனை, ஒரு ராஜாவை வந்து அவருடைய காரியத்துக்காக என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து பயன்படுத்துறாரு. தம்முடைய ஜனங்களின் நன்மைக்காக வந்து அவனை வந்து பயன்படுத்துறாரு. ஸோ இதை நம்ம பைபிள்ல வந்து அதிக இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய இடத்துல வந்து ஆண்டவர் தம்முடைய செயல்களை வந்து நிறைவேற்ற அந்நிய மக்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ நம்ம ஆண்டவருடைய வழியில தொடர்ந்து வளர நாம உற்சாகமா இருக்கும் பொழுது நிச்சயமா அவர் வந்து மற்றவர்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத நம்மளால நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல தம்முடைய மக்களுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படி மற்றவர்களுடைய இருதயத்தை வந்து அவரு மாற்றி அவர்களிடத்துல அந்த எண்ணங்கள் இல்லைன்னா கூட அவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய உள்ளத்துல வந்து அவங்களுடைய இருதயத்துல அந்த இசைவை கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 4வது நம்ம பார்க்கிற காரியம் வந்து இஸ்ரவேல் மக்கள் இந்த இடத்துல வந்து ராஜாவின் வந்து நன்மை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதே 22வது வருஷத்துல நம்ம கற்றுக்கொள்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து யூத ஜனங்களை அவன் பிடிக்கும்பொழுது அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அவங்கள வந்து அவங்க கையில ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்லி 2வது வருஷத்துல எழுதப்பட்டிருக்கு. ராஜாவாகிய யோயாக்கீம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதாவது யூதர்களுடைய அல்லது இஸ்ரேலர்களுடைய ராணுவ பலம் குன்றி இருந்ததுனால அவங்க தோற்று போயிட்டாங்க, அல்லது நேபுகாத்நேச்சருடைய ராணுவ பலம் அதிகமா இருந்ததுனால அவங்க வந்து யூதர்களை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்படல. ஆண்டவர் அவங்க கையில வந்து ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஸோ காரணம் என்ன சொன்னா, இவங்க வந்து அவங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்காததுனால அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வந்து அவங்கள சீர்படுத்துறதுக்காக பாபிலோன் ராஜாவின் கையில என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. இதே நீங்க தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து ஒரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அனுபவமா வந்து ஒரு விஷயம் வருது. நிறைய வேத பண்டிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த 4வது அதிகாரத்தை வந்து நேபுகாத்நேச்சார் தான் எழுதியிருக்கணும் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னா, அது அவர் எழுதுற மாதிரி தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. அவர் கடைசியில வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து 7 வருஷம் மனித நிலைமையில இருந்து ஒரு மிருகம் போல வாழ்ந்து அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் தான் வந்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அவர் தான் வந்து மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவர் அப்படிங்கிறத வந்து அந்த நேபுகாத்நேச்சார் எப்போ உணர்ந்து கொள்றாருன்னா, அவனுக்குள்ள பெருமை வந்து மனித நிலைமையிலிருந்து தள்ளப்பட்ட பிறகு, ஒரு மிருகம் மாதிரி அவன் 7 வருஷம் வாழ்ந்த பிறகு அவனுக்கு அந்த அறிவு வருது. ஸோ நம்ம அதாவது அதிகாரத்துல இருக்கிறவங்க அது அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில
அதிகாரத்துல இருக்கிறவர்கள் ஒருவேளை நமக்கு எதிராக இருக்கிறாங்க போல நமக்கு தெரிந்தா கூட நம்ம மனம் தளராமல் தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம். ஆண்டவர் நிச்சயமா அவர்களுடைய இருதயத்தையும் அவரால் மாற்ற முடியும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் வந்து மனம் தளர்ந்து சோர்ந்து போய் ஆண்டவர் விட்டு பின்வாங்கிடக்கூடாது. கடினமான சூழ்நிலைகள்ல நாம பொறுமையோட இருப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆண்டோடைய கிரியைகளை வந்து நாம காண முடியும். இந்த இடத்துல கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடறேன். எஸ்ரா இந்த யூத ஜனங்களுக்கு இந்த தேவாலயம் கட்டுறதுல ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. அதே அளவு அவரு ஜனங்களை வந்து ஆண்டுடைய வசனத்துல வந்து அவங்க இருந்தார். எஸ்ரா குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கும். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் அவன் வந்து கர்த்தருடைய வேதத்தை வந்து ஆராயறான், அதன்படி அதை செய்யறான். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அதை போதிக்கிறான் அப்படின்னு சொல்லி எஸ்ராவை குறித்து எழுதப்பட்டு. இன்னைக்கு நாம வந்து நிறைய பேர் ஊழியத்துல இருக்கிறோம். நேரடியாக ஊழியத்துலனாலும் மறைமுகமாவது நம்ம ஊழியத்துல இருப்போம், இல்ல விசுவாசிகளா இருப்போம். நம்ம ஒரு விசுவாச வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில இருந்தாலும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காரியம், நம்ம அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும், அந்த வேதத்தின் படி நடக்கணும், அது நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கணும். இந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடியதா இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றவர்களை ஆவிக்கிற வாழ்க்கையில நம்மளால உற்சாகப்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம நேற்று தினத்துல கேட்டபடி இந்த எஸ்ரா நெகேமியா காலத்துல இஸ்ரேல் யூத மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் வர்றதுக்கான முக்கிய காரணம் இந்த எஸ்ராவும் வந்து ஒண்ணு. காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள இருந்த அந்த ஆண்டுடைய அந்த நியாயப்பிரமாணங்களை குறித்ததான ஒரு வாஞ்சை, அதை மக்களுக்கும் போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவனுக்கு வந்து இருந்துச்சு. இன்னைக்கு நாமளும் ஒரு உண்மையுள்ள விசுவாசியா முதலாவது நாம வந்து வேதத்தை ஆராயணும், அதை நாம கை கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்த வசனங்களை வந்து மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும் அவர்கள் அதில் இந்த வழியில நடப்பதற்கும் நாம வந்து அவர்களை உற்சாகப்படுத்துவர்களாக இருக்கணும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய வழியிலே தொடர்ந்து வளருவதற்கு நம்ம இந்த நாளிலும் தியானித்தபடி தடைகள் வரும்பொழுது நாம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம பொறுமையா இருப்போம். அதை தேவன் நன்மையாக மாற்றுறத நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு காணிக்க கொடுத்தோம் அப்படிங்கிறத விட எவ்வளவு நம்ம உள்ளத்துல இருந்து கொடுத்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம், தேவன் எந்த மனிதனையும் அவருடைய காரியத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பின்னாடி ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய அனுமதி இல்லாம யாரும் அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். இந்த எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களா வாழ வேண்டும். ஏன்னா நிறைய காரியங்கள் நம்முடைய மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. நாம் அறிந்திருக்கிற அந்த ஆண்டுடைய சத்தியத்தின்படி இந்த உலகத்துல உண்மையா வாழ வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. நம்ம கஷ்டமா சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் விட்டு நம்ம எப்பவும் பின்வாங்கிடக்கூடாது. இல்ல பிரச்சனைகளை கண்டு நம்ம வந்து ஆண்டவரை மறுதளிக்க கூடாது. அந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பகுதியில இருந்து நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளும். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைமையிலும் நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஜெபிக்கிறேன்.